நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மாநிலமும் புயல் வருதோ, வெள்ளம் வருதோ, நெருப்பு வருதோ, அதை பத்தி கவலைப்படாம வந்தா இந்த பணத்தை எங்களுக்கு பத்திரமா பாதுகாத்து வைங்க அனுப்புறோம். அந்த பணம் நமக்கு வந்துரும். வெள்ளம் வரும்போது வந்துரும். தமிழ்நாடு அரசாங்கம் உதாரணம் சொல்றேன் 1000 கோடி கொடுத்தா அந்த 1000 கோடி திரும்ப வந்துரும். ஆனால் ஒரு மாநில அரசாங்கத்தால், மாநில சர்க்காரால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு விளைவுகள் மோசமாக இருக்குமானால், ஒரு பூகம்பம் வந்திருக்குமானால், ஒரு பெரிய வெள்ளம் வந்து மாநில அரசாங்கத்துடைய நிதி சுமைக்கு சக்தியை மீறி ஒரு ஆபத்து வந்திருக்குமானால் அவங்க தனியா பணம் வச்சிருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட். இது வேற, அது வேற. நல்லா கவனிங்க. மாநிலங்கள் கொடுத்து எங்களுக்கு ஆபத்து வந்தால் ஆபத்து வர நேரத்தில் கொடுங்கிறது வேற. பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறோம். திடீர்னு நம்ம வீட்ல சாவு நோவு அதை எடுத்துக்குவோம். நம்ம போட்டு வச்ச பணம். ஆனா உனக்கு ஏதாவது பாதுகாப்புனா நான் இருக்கமான்னு யாராச்சும் இருக்காம நம்ம பாஸ். அது மாதிரி மத்திய அரசாங்கம். ரெண்டு ஃபண்ட் இருக்கு. ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட், நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட். நல்லா கவனிங்க. நிர்மலா சீதாராமன் நான் தான் கேக்குறேன். கேள்வி நேரத்துல கேக்குறேன். அம்மா தமிழ்நாட்டுக்கு பணம் தருவீங்களே அந்த பணம் என்ன ஆச்சு? அந்த அம்மா சொன்னாங்க நாங்க 500 கோடி கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் அந்த 500 கோடி நாங்க கொடுத்த பணம் தேசிய பேரிடர் நிதி ஒன்று இருக்குல்ல, அதுல இருந்து அந்த பணம் என்ன ஆச்சுன்னு. அதாங்க 500 கோடி கொடுத்துட்டாங்க. திரும்ப கேட்டேன் எங்க நாங்க கொடுத்த பணம் 500 வந்துருச்சு. உங்க பணம் எங்கன்னு கேட்டாங்க. அதாங்க 500 நாங்க. நான் கவுண்ட் பண்ணியா டேய் செந்திலா சலிச்சு போய்